ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ஸ் டு கம்ப்ளீட் சர்வே ஃபாஸ்ட் அண்ட் ஹானஸ்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம், மேக் மணி ஆன்லைன், ஏர்ன் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஏர்ன் ஆன்லைன் மணி, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது, ஆன்லைன் சர்வே, ஆன்லைன் பிளாகர்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் போது என்னென்னா, மோஸ்ட்டாக இந்த பிளாக்ஸில், இந்த இன்ஃபர்மேஷன், இந்த யூடியூப் வீடியோஸ்லையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஆன்லைன் சர்வே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோஸ்லையும் ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்ற வீடியோஸில், யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்டெப்பாக ஆன்லைன் சர்வே காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்வே மூலிமா ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றது நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது, நிறையா வெப்சைட்ஸும், சர்வே வெப்சைட்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டைம் வேணுனாலும் இந்த சர்வேஸை எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறையா பேர் இந்த சர்வே மூலயமா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த ஆன்லைன் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு சர்வீஸும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வெப்சைட்ஸ், சர்வே ப்ரொவைடிங் வெப்சைட்ஸ் ஒரு மாதிரி அவங்களோட சர்வீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அட் த சேம் டைம் அவங்கள சீட் பண்ணாமல் ஹானஸ்ட் வேல எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோஸில் நாம் பார்க்க போகிறோம். சர்வேஸ் எல்லாமே ரொம்ப லெஜிட்டாக இருக்கும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சர்வே ப்ரொவைடிங் வெப்சைட்ஸ் லெஜிட்டாக இருக்காங்க, கரெக்டாக பே பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் சில வெப்சைட்ஸும் இருக்குது, சில சர்வே வெப்சைட்ஸும் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இந்த சர்வீஸை மட்டும் வாங்கிட்டு கரெக்டாக பேமெண்ட்டை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த சர்வே ஃபீட்பேக்ஸ் வாங்கிட்டு கடைசியில் இந்த சர்வே நாட் வேலிட், திஸ் இஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் அவர் சர்வே அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் லெஜிட் வெப்சைட்ஸும் இருக்குது, இல்லெஜிட் வெப்சைட்ஸும் இருக்குது. அதில் எது கரெக்டான வெப்சைட்ஸ்ன்றதை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி எல்லா வெப்சைட்ஸும் எல்லா ஆளுங்களுக்காகவும் க்ரியேட் பண்ணதில்லை. ஒரு சில சர்வீஸ் ஒரு சில ஏரியாவில் இருக்க பீப்புளுக்காக க்ரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், யூஎஸில் இருக்கீங்கன்னா இந்த சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் எல்லாருமே ஒரு சர்வீஸை எடுக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் டெமோகிராஃபிக். அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சர்வீஸ் பேபால், மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பேபால் மூலிமா பே பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேயோனியர், பிட்காயின், எதேரியம் அந்த மாதிரி வேறு மோட்ஸில் பே பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பேபால் மூலிமாவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பே பீரியட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்லேருந்து 40 டேஸ் 50 டேஸ் வரைக்கும் கூட மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சர்வே டைம் ஒரு சர்வீஸும் உங்களுக்கு மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து 20-25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட ஒரு சில சர்வீஸ்லாம் போகும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 0.01 சென்ட்லேருந்து $20 $30 வரைக்குமே கூட ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி நீங்கள் சர்வீஸ் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி நீங்கள் சர்வீஸ் செலக்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 15 ஆவரேஜாக 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஒரு சர்வேவை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த 10 to 15 டைம்ன்றதையும் ஃபர்தராக நம்மளால ரெடியூஸ் பண்ணி சீக்கிரமாகவே சர்வேயை கம்ப்ளீட் பண்ணி நிறைய சர்வீஸ் க்ரியேட் பண்ணி நம்மளால் இன்னும் ஃபர்தராக ஏர்ன் பண்ண முடியும். அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் சர்வேவை ஃபாஸ்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணலாம். அட் த சேம் டைம் we are going to do it in a honest way, not in a cheating manner. நம்ம எந்த ஒரு சீட் பண்ணியும் நம்ம அவங்க பண்ண போகிறதில்ல. பட் ஸ்மார்ட் வேல நம்ம ஃபாஸ்ட்டாக சர்வீஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப், செலக்டிவ் சைட்ஸ். நீங்கள் நிறையா சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, சர்வே வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. பட் எல்லா வெப்சைட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணி ஏர்ன் பண்ணணுன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 or 4 வெப்சைட்ஸ் சர்வே வெப்சைட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 3 or 4 வெப்சைட்ஸில் இருக்க சர்வீஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
10 சைட்ஸ் 15 சைட்ஸ்ன்ட்டு ஒரேடியாக நிறைய சைட்ஸ் ஓப்பன் பண்ணி சைன் அப் பண்ணி அதில் நீங்கள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. 3 or 4 சைட்ஸ் மட்டும் செலக்டிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சர்வீஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எதுக்காக செலக்டிவ் சைட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அந்த 3-4 வெப்சைட்ஸை மட்டுமே டெய்லி நீங்கள் பார்த்து சர்வே ஃபில் பண்ணிட்டு வரும்போதே எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ போக 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 நீங்கள் அதில் ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. சீக்கிரமாகவே உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் டிப், ரொம்ப வேகமாக நீங்கள் ரஷ் பண்ணிக்கிட்டு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாதீங்க, சர்வே கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சீக்கிரம் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் ரஷ் பண்ணீங்க அப்படின்னு அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் சீக்கிரமாகவும் பண்ணணும். ஸோ என்ன பேட்டர்னில் அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 5-6 சர்வே பண்ண யூ வில் பி ஃபைண்டிங் த பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, எத்தனை கொஸ்டின்ஸ் வருது ஒரு வெப்சைட்ஸில் அப்படின்றத நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் செக் பண்ணுங்கள். இன்டர்நெட் ஸ்பீடு கண்டிப்பாக வேகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கொஸ்டினையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமு ரொம்ப அதிகமாக இருக்கும். அட்லாஸ்ட் ஒரு சர்வேயை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 15 to 20 minutes கண்டிப்பாக எடுத்துப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரௌசர் ஸ்பீடு வேகமாக இருக்கா, இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா வேகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஆன்லைன்லேயே speedtest.netன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க, மினிமம் இவ்வளோ ஸ்பீட் 50 Mbps ஸ்பீடு இருக்கணும் எங்களோட சர்வே எடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களும் உங்களோட வெப்சைட்டு நல்ல ஸ்பீடாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இமேஜஸ் வீடியோஸ்லாம் கூட சர்வே கொஸ்டின்ஸில் வரும். ஸோ அதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி லேட் ஆச்சு அப்படின்னா அட் த சேம் டைம் உங்கள் நெட்டும் ஸ்பீடாக இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடும் ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் கேக்கேஸை வந்து டெலீட் பண்ணுங்கள். கேக்கேனா என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஒரு வெப்சைட்ஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்னா, நீங்கள் நாளைக்கோ இல்லை 4 நாளைக்கோ அந்த வெப்சைட்டை திருப்பி ஓப்பன் பண்ணும்போதே சீக்கிரமாக உங்களுக்கு லோட் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னாலும் அதை ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா கேஷஸ் வந்து டம்ப் ஆக உங்களோட ப்ரௌசிங் ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் அதையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ப்ரௌசர் கேக்கேவை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட ஹிஸ்ட்ரிஸையும் டெலீட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரௌசர் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை சர்வே கம்ப்ளீஷன் சர்வே சைன் அப் ப்ராசஸ்க்கு கொடுக்காதீங்க. சர்வேஸ்க்காகவே தனியாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி சர்வே வெப்சைட்ஸ் சைன் அப் பண்ணும்போது அந்த மெயில் ஐடி மட்டுமே கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு சர்வே ரிலேட்டடாக வர மெயில் எல்லாமே ஒரே மெயில் ஐடிக்கு வரும். நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஒரு சர்வேவும் எவ்வளோ பே பண்ணுறாங்க, எந்த மாதிரி சர்வே ஈஸியாக இருக்குது, எந்த மாதிரி சர்வே வெப்சைட்ஸ்லேருந்து நிறையா மெயில்ஸ் வருது, நம்மளுக்கு நிறைய சர்வே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட சர்வே ரிலேட்டட் ஒர்க்குக்காக மட்டுமே தனியாக ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டிப்பு, உங்களோட ப்ரொஃபைலை மாதம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. வெப்சைட் சர்வே வெப்சைட்ஸில் ஒரு மாதமும் உங்களோட ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சர்வே வெப்சைட்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரொஃபைல்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பார்த்துட்டு அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எதனா அப்டேட் இல்லாமல் அவுடேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. இல்லை முதல்ல வந்து நீங்கள் வேறு எங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க, வேறு எதனா உங்களுக்கு அது ரிலேட்டடான சர்வீஸ் மட்டும் வரா மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களோட டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஸோ மறக்காமல் உங்களோட ப்ரொஃபைல்ஸையும் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு பி ஆக்டிவ் இன் த சர்வே வெப்சைட்ஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிவிட்டு அதோட திருப்பி 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணாமலே இருந்துட்டீங்க அப்படின்னா தே வில் கன்சிடர் யூ ஆஸ் அன் இன்ஆக்டிவ் பர்சன். ஸோ நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் அவங்க
ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ டெய்லியுமே அந்த 3-4 வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்டிவாக 3-4 வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை அடிக்கடி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தே வில் நோ தட் யூ ஆர் ஆக்டிவ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, சர்வே கம்ப்ளீஷன் டூல் யூஸ் பண்ணுறது. இது ஒரு ஆடானாவோ இல்லை ரோபோட்டிக் சிஸ்டமாவோ இந்த மாதிரி எதனா ஒன்று நீங்கள் சர்வேவை வேகமாக கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்வே ஆன்லைன் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. க்ரோம் எக்ஸ்டென்ஷன், ஃபயர்பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன், இல்லை தனியாக ஒரு சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சர்வே நீங்கள் எடுக்கும் போதே உங்களோட நேம் என்ன, ஜெண்டர் என்ன, ஏஜ் என்னன்ட்டு டிஃபால்ட்டாகவே அந்த சர்வீஸ்லாம் உங்களை கேட்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எக்ஸ்டென்ஷன் அப்டேட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்களோட டைமை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ தே வில் பி பேனிங் யுவர் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சில டிப்ஸ் பார்த்தோம். எப்படி சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணுறது, வேகமாக கம்ப்ளீட் பண்ணுறது, அட் த சேம் டைம் அவங்களை சீட் பண்ணாமல் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு தெரியாமல் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக்னாச்சும் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணிங்கனாலே எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்றது என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போனீங்க அப்படின்னா இதனால் எந்த யூஸும் இல்லை. ஃபியூச்சர் வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். டு த மேக்ஸிமம் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்னாச்சும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.